ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்மணிக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்புவோம். அப்போ விஜி அவங்க பார்த்தோம்னா நவீன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அவளுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வீட்டிலேருந்து எல்லாருமே போயிடுவாங்க. அந்த நேரம் பார்க்க நீ பண நகையெல்லாம் நீ எடுத்துக்கோ, அந்த வீட்டு பத்திரத்தை எனக்கு எடுத்து கொடுத்துரு அப்படிங்கும்போது உடனே அவங்க நவீன் பார்த்தோம்னா விஜயை திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் எவ்வளோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் நீ போய் இப்படி துரோகம் பண்ணுறி அப்படிங்கும்போது, ஆமாம் நீ மட்டும் இங்கே எதுக்காக வந்திருக்கிற, உன் தங்கச்சியோட அதாவது ஆப்ரேஷனுக்காக தானே பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்கிற, நீ ஒன்றும் ரொம்ப நல்லவங்கனக்கா இங்கே பேசிகிட்டு இருக்காதானே அப்படின்னு விஜய் அவங்கள போட்டு திட்டவும், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சூழ்நிலையே இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது உடனே வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா வள்ளியம்மா நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இந்த விஜய் அம்மாவும் மட்டும் எதுக்காக வீட்டில் இருக்கணும், அவங்கள நம்பி வீட்டை ஒப்படைச்சிட்டு போக முடியாது, அதனால அவங்கள வெளியே தள்ளி கதவை அடிச்சிடலாம், நம்ம வந்ததுக்கு அப்புறமா கதவு திறந்து விட்டுக்கலாம் அப்படிங்கும்போது, ஆமா வீரா நல்ல வேளை ஞாபகப்படுத்தின அப்படிங்கிறாங்க. அப்போ சாமியார் இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, சாமியாரை நம்மளே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு வீரா சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழாகி போச்சு அப்படிங்கும் போது, அப்போ சாமியார் சொல்றாங்க, என்னங்க நீங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக குடும்பத்தோட போறீங்க, நான் இதுக்காக அங்கெல்லாம் வரணும் அப்படிங்கும்போது, இல்ல சாமி நீங்களும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதவை அடைக்கவும் விஜய் அவங்க அம்மாவும் வீட்டு வாசல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைமையை பாத்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா எல்லாரும் கார்ல போகும்போது அப்போ சாமியாரை தன்னுடைய ஆட்டோவில் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க வீரா. அப்போ போகும்போது பார்த்தோம்னா அவங்க நவீன் பார்க்குறாங்க, பாண்டியோட ஃபோட்டோ ஆட்டோவில் இருக்கவோ, இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் தான் எங்கள் அண்ணன், இப்போ உயிரோடு இல்லை, அவருடைய ஆட்டோ தான் இது அப்படின்னு சொல்லவும், உடனே நவீன் கண்கலங்குறாங்க. என்னாச்சு சாமி அப்படிங்கும்போது, இல்லை இது என்னுடைய தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அப்படியே அவங்க தங்கச்சி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க, எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, அவள் வேற ஒரு இடத்துல நான் ஒரு வேற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நவீன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க தங்கச்சியோட கதை எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் வந்துடவும் அப்போ கண்மணிக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கண்மணி நவீனை பார்த்து அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்னையா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படிங்கவும் உடனே கண்மணி சொல்றாங்க, ஆமா எல்லாரும் உங்களை சாமியார் குருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா என்னுடைய அண்ணன் ஞாபகம் தான் வருது, எங்க அண்ணனே நீங்க வந்திருக்க மாதிரி தெரியுது, அதனால என் குழந்தைய நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கவும், அப்போ நவீன் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்க நினைக்கிறாங்க, நான் ஒரு திருடனாக்கும், ஆனா நீ என்ன ஒரு அண்ணனா நினைச்சு இந்த மாதிரி நீ சொல்றியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்கி அழுதுட்டு இருக்கும் போதே நவீனோட தங்கச்சி ஃபோன் பண்றாங்க. அப்போ யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு தெரியாம ஃபோன் பேசுறாங்க. சொல்லுமா அப்படிங்கும்போது, அண்ணா நீ எப்பனா வருவ அப்படிங்கும்போது, நான் சீக்கிரமாவே உன்னை பார்க்க வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நவீன் ஃபோனை வைக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா அந்த விட்னஸ் தான் காட்டுறாங்க. அந்த விட்னஸ் ராகுவை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு குழந்தையெல்லாம் பிறக்க போகுதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதுக்கு வாழ்த்துக்கள், ஆனா அதுக்காக என்ன நீ மறந்துடலாமா என்ன, உன் குழந்தை பிறக்கிற நேரம் உனக்கு இந்த எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் நான் தந்துடுறேன், ஆனால் அதுக்காக ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை எனக்கு செட்டில் பண்ணிடு அப்படிங்கவும், என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் எனக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துரு, நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன், உனக்கு குழந்தையும் பிறக்க போது நீ குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துக்கோ, இப்போ எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கவும் உடனே ராகு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பாரு தயவு செய்து இங்கேருந்து நீ கிளம்பி போயிரு அப்படிங்கும்போது, இந்த 1 லட்ச ரூபா பணத்தை நான் அட்வான்ஸாக எடுத்துக்கிடுதேன், மீதி உள்ள பணத்தை சீக்கிரமாக தந்துரு, முக்கியமான கண்டிஷன் மாறனுக்கு நீ பணம் தர விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது, தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், உடனே சரி நான் சொல்ல மாட்டேன் தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு ராகு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டில் கண்மணியை உபசரணை பண்ணிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்துகிட்டு இருக்குது. அப்போ விஜய் பார்த்தோம்னா, எப்படியாவது இந்த வீட்டு பத்திரம் எனக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறவு நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், நீயும் சொல்லிட்டு தான் இருக்கிற, ஒன்றும் வேலையை தான் காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க நவீனை போய் சந்திக்கிறாங்க. ஆமாம் இப்போ நீ என்ன தான் நீ ஐடியா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என்னை போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காத, எனக்கும் பணத்துக்கும் நகைக்கும் எனக்கும் அவசரம் தான், ஆனால் எப்படியா என் தங்கச்சியை காப்பாற்றணும், அதுக்காக தான் உன் பேச்சை கேட்டுட்டு இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன், ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்துட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கவோ, என்ன நீ ஒரு திருட ஆனால் இப்போ என்னென்னா ரொம்ப நல்லவனாக மாறிட்ட பொழுது அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நல்லவன் தான் எனக்கு, ஆனால் என் தங்கச்சியை காப்பாற்றணும் அதுக்காக தான் இந்த தொழிலில் நான் இறங்கியிருக்கிறேன், ஆனால் இவங்ககிட்ட எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே வரல அப்படின்னு நவீன் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கவோ, இங்கே பாரு நீ வேணா ஃபீல் பண்ணி நீ சொல்லிட்டு இரு, நீ
வந்து அவன் நகையும் பணமும் வேண்டானா பரவாயில்ல, ஆனால் எனக்கு இங்கே உள்ள சொத்து பத்திரத்தை நீ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படிங்கும்போது உடனே வந்து நவீன் சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகுது, ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நல்லவங்களாக இருக்கும்போது என் மனசே மாறிடுச்சுது. நீ என்னன்னா இத்தனை நாள் அந்த குடும்பத்தோடு இருந்துட்டு இருக்கிற, உன் மனசு மாறாதா என்ன, இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து விஜயை போட்டு திட்டவும், இங்கே பாரு நீ ரொம்ப நல்லவம்பல வேஷம் போட்டுட்டு இருக்காத, உனக்கு உன் தங்கச்சியை காப்பாற்றணும்னா பணம் தேவைப்படுது, அதனால தானே நீ வந்திருக்கிற, அதனால உனக்கு வேண்டிய பணத்தை நீ எடுத்துக்கோ, எனக்கு தேவைப்படுது வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கண்மணிக்கு எடுத்து அந்த டெஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்துடுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, அண்ணா இப்போமே நம்ம ஒரு பூஜையை ஆரம்பிச்சிடலாமா, நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கவும், சரிதான் வள்ளி அப்படின்னு சொல்லும் போது சாமியாரை கூப்பிடுறதுக்காக வராங்க நவீனை. அப்போ நவீன் கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, இப்போமே ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கவும், உடனே நவீன் வந்து நினைக்கிறாங்க, இந்த பூஜையை வச்சு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம முடிச்சிட வேண்டியதுதான், நம்ம ஃபஸ்ட்டுங்கிறது கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நம்ம இங்கே இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம மனசு மாறிக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறவு நம்ம வந்த வேலையை நம்ம கவனிக்காமல் விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் வந்து நினைக்கிறாங்க. அடுத்து வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, சரி நம்ம வந்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கே வாங்கிடுங்க அப்படிங்கப்போ உடனே வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா பூஜை எல்லாமே ஆரம்பிக்கும் போது நகை பணம் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே வள்ளியும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ மாறன்னு கேட்குறாங்க, எதுக்குங்க பூஜை பண்ணுறதுக்கு எதுக்கு நகை பணம்லாம் எதுக்கு அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் அதாவது ஒரு வாரிசு வரப்போகுது, மொத்த ஐஸ்வர்யமும் வரணும், அதுக்காக தான் இந்த பூஜையே, அதனால எல்லாத்தையும் கொண்டு வைங்க, அப்போதான் மேல் மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வள்ளி சொல்கிறாங்க, ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரம் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகும்போது அப்போது அங்கே வந்து செவத்துலாம் வந்து போஸ்டர் அடித்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க. உடனே வந்து வீரா வந்து வண்டி நிறுத்தி பார்க்குறாங்க, இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், இது சாமியாராச்ச, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க சாமியாராச்ச, இவர் என்னென்னா திருடன்னு சொல்லிங்க எழுதி ஒட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே அவசரமாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லலான்ட்டு வீரா வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மாறனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ட்டு மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஐயோ அங்கே என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்க. வீரா வந்து நவீன கையங்கலமாக பிடிப்பாங்களா, அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.